Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நாங்கள் புது வீடு ஷிஃப்ட் பண்ணிப்போம். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதோட லாங் வீடியோ தான். வீடு வந்து நேற்று நைட்டே வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. சரி இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் வேலையும் இருக்குது. சரி இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முதல்ல நான் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க காசிமேட் மீன் மார்க்கெட் தான். இங்கே வந்து பார்த்தா நிறைய மீன், எறா, அதுக்கப்புறமா நண்டு நல்ல கம்மியான ரேட்டில் தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எறா, அதுக்கப்புறமா வந்து வஞ்சிர மீன் பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த மீன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம என்ன மீன் வாங்கினாலுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால தான் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் அங்கே போட்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் எப்போ புது வீட்டுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் டே சமைக்கிறது மீன் தான் இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி தான் சமைப்போம். அதுக்கப்புறமா வந்து இந்த 2 மீன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ரெண்டாவே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த 2 மீனும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா இந்த கூடு ஃபுல்லாக வந்து எறா, இது வந்து ஏலத்தில் வாங்கியிருந்தோம். இது 750க்கு வாங்கியிருந்தோம் ஃபுல் எறாவும். அதுக்கப்புறமா இந்த மீன் வந்து தோல் பாறை, இதுவுமே வந்து ஒரு கூடு மீன் வந்து 200 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தோம். ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறமா பாப்லேட் இந்த மீன்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே இதே போதும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை இல்லையா, அதனால் அம்மா வீட்டில் தான் வைக்கணும். அதனால் இதே போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்லைஸ் போட போயிட்டோம். அவங்க வந்து சூப்பராக வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஸ்லைஸ் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எறா ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து உயிரோடே இருந்துச்சு. அது யாருங்க கையில் வச்சு அப்படியே ஆடுது. அதுக்கப்புறமா அதெல்லாம் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாமே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து நேராக வந்து நாங்கள் கருவாடு வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். நெத்திலி கருவாடு, அதுக்கப்புறமா வஞ்சிரம் கருவாடு, இது வச்சு தொக்கு வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி மசாலா போட்டு கூட சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வாங்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கொழம்புக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். வீடு பாருங்கள் செம்மையாக வந்து குப்பையாக இருக்குது. எல்லாமே இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்டும் எங்கள் அண்ணனும் ஏசி க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து அம்மா அண்ணி எல்லாமே நான் வந்து கிச்சன் திங்ஸ் எல்லாமே கழுவி அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து சொல்லிவிட்டேன், சரி வெளியே வச்சுருங்க ஸ்டவ், கொஞ்சம் இடம் இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு வெளியே, அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து டீ அதெல்லாம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பால் காய்ச்சிட்டு வந்து காஃபி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல பால் சூட் பண்ணி வச்சுட்டு வாங்கிட்டு வந்து பொருள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ள அம்மா வந்து அரிசி வந்து நல்லா 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி சாப்பாடுக்கு அப்படி ஏற்றிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே டைம் ஆயிடுச்சு. ரொம்ப பசிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே கடைக்கு போயிருந்தால அங்கேருந்து வந்து மெதுவடை, அதுக்கப்புறமா இனிப்பு போண்டா அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. அது எல்லாமே தான் கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டுட்டேன். பால் காய்ச்சின உடனே வந்து காஃபி எல்லாருக்குமே போட்டு கொடுத்துட்டோம். எனக்குமே சரியான பசி, கொஞ்சம் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா காஃபியும் குடிச்சாச்சு. எங்கள் அம்மா வந்து அதுக்குள்ளே வந்து மீன் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே சைடில் நான் என்ன பண்ணேன், மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா, மீன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, மீன் 65 மசாலா, அதுக்கப்புறமா மீன் குழம்பு மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலா வந்து கட்டி பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம மீன் ஸ்லைஸ் வந்து 1 by 1 இதோட டிப் பண்ணி சைடில் எடுத்து வச்சுட்டே வரணும். முதல்லலாம் மசாலா வந்து கையில் அப்ளை பண்ண மாட்டேன். இப்போல்லாம் அது அப்படியே வந்து பழகிடுச்சு. அதனால நானே மசாலாலாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இருந்த வெசல்ஸ் எல்லாமே கொஞ்சமாக வாஷ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுட்டே வந்தேன். ஏன்னா வந்து நம்ம வெசல்ஸ் எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலுமே அது வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சாப்பாடும் நல்லா பொங்கிடுச்சு. அதுக்குள்ளே வந்து மீன் குழம்புக்கு வேண்டிய வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு வந்து வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமா தேங்காய்லாம் கட் பண்ணி அரைச்சி தான் செய்வோம். ஆனால் இந்த ஸ்டைலில் எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து வெங்காய தக்காளிலாம் வதக்கி செய்வேன் இல்லையா, மீன் காரக்குழம்பு அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். இதில் வந்து வெங்காய தக்காளி தேங்காய் எல்லாமே அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி, மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து அதுக்கப்புறமா புளி தண்ணி எல்லாமே கரைச்சி அதோட ஒன்றா சேர்த்துட்டு தான் நாங்கள் வந்து ஸ்டவ்வில் ஏற்றுவோம். அது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் அதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக எண்ணெய் போடுவோம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே போட்டுருவோம். அதுக்கப்புறமா நல்லா கொதி வந்த பிறகு சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். நாங்கள் வந்து மச்சி கட்டாசாலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ண எங்கள் அண்ணன்கிட்ட கொடுத்தேன். டேஸ்ட் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 1 by 1 வந்து சைடில் ஃபிஷ் ஃப்ரையும் அப்படியே பண்ணிகிட்டே தான் வந்தோம். நம்ம ஒன்று நினச்சி அரேஞ்ச் பண்ணிகிட்டே வருவோம். ஏன்னா அது வந்து இழுத்துகிட்டே வரும் வேலை எல்லாமே.
ஏன்னா வந்து எனக்கு கிச்சன் ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருந்தால தான் இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஆனால் கிச்சனில் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா வந்து ரொம்பவே குட்டியாக இருந்துச்சு. எங்கெங்கே எது அரேஞ்ச் பண்ண எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லாருமே ட்ரில் போட்டு ஒழுங்காக வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அது எல்லாமே கிச்சன் திங்ஸ் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து வெளியே சாப்பாடு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கழட்டி கொடுத்துட்டு எல்லாருக்குமே சரியான பசி. அவங்களுக்கு 1 by 1 யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு எல்லாமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டே வந்தேன். அதுக்கப்புறமா என்னோடய அண்ணா வந்து சூப்பராக வந்து ஏசி ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா திரும்ப வெசல் வாஷிங் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா முதல்ல குழந்தைங்களுக்கு போட்டு ஊட்டிட்டோம். அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வெளியே வச்சுருந்த ஸ்டவ் அது எல்லாமே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி இன்னும் ஃபுல்லாக எண்ணெய் அது எல்லாமே வெளியே இருந்தே வாஷ் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஏன்னா 1க்கு 2 வேலை ஆகிட்டே இருக்கும். அதனால தான் ஃபுல்லாக க்ளீனாக ஸ்டவ் துடைச்சிட்டு அங்கேருந்து வந்து இருக்கிற பாத்திரம் எல்லாமே உள்ளே எடுத்து வந்து போட்டுட்டோம். பாருங்கள் எவ்வளோ கிச்சன் மெஸ்ஸியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நான் வாங்கின பானை அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாமே 1 by 1 வாஷ் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனி பாட்டாகவே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து இந்த மண் சட்டியில் எனக்கு சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். நான் ஆல்ரெடி இதில் சமைச்சிருக்கேன். அது எல்லாமே பத்திரமா எடுத்து மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற ரோல் எல்லாமே இட்லி குண்டான் அது எல்லாமே தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளேயே என்னோட ஹஸ்பண்டும் என்னோட அண்ணனும் ஃபேன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக ஃபேஸ் ஹேண்ட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக பெருக்கியாச்சு. அதுக்கப்புறமா கம்ஃபர்ட் போட்டு சூப்பராக மாப் போட்ட பிறகு வீடு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. என்னோட குழந்தைங்க வந்து சாக்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து பிடிங்கி நாங்களும் சாப்பிட்டோம். எங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் ரெடி ஆகிட்டு எங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காக ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷின் தான் பார்க்க போயிருந்தோம். அங்கே போனதுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரிட்ஜ் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா மற்றது எல்லாமே நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். என்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது, ஏதாவது ஒரு பொருள் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே பிடிச்சிருச்சுன்னா நான் அப்படியே வாங்கிடுவேன். மற்ற பொருளாக செலக்டே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எத்தனை பொருள் நம்ம பார்த்தாலுமே அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த பொருள் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்கிட்ட அது பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால அதே ஃபைனல் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா வாஷிங் மிஷின் பார்க்கலான்னு நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் பார்க்கல. எனக்கு வந்து இந்த மாதிரி டபுள் டோர் வச்சது தான் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு தடவை தண்ணி வரும், ஒரு வீட்டில் தண்ணி வராது. அந்த மாதிரி டைமில் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து சொதப்பிடும். அதனால அந்த மாதிரி எல்லாமே புக் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து நேராக வந்து லைட் ஹவுஸ் கிட்டே இருக்க மீன் மார்க்கெட் புதுசாக திறந்துருந்தாங்க. இது வரைக்கும் நாங்கள் அது பார்த்ததே இல்லை. இது 11 o'clock இருக்கும். இங்கே ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன். நைட்டு இங்கே ஃபுல்லாக வந்து பார்க் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெரிய இடத்துல வந்து மீன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதான் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வர ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா வெளியே தான் இருக்கும் இந்த கடை எல்லாமே. இங்கே வந்து பார்த்தா நிறைய செடி அதெல்லாமே இருந்துச்சு. சுற்றி பார்க்குறதுக்கே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நல்லா பார்க்கிங் வசதியோட. மார்னிங் போயிருந்தோம் இல்லையா காசிமேட் மீன் மார்க்கெட்டுக்கு, அதை விட இங்கே பெரிய பெரிய மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கேருந்து நேராக மெரினா பீச்சுக்கு தான் வந்திருந்தோம். நைட் மெரினா பீச்சுக்கு வந்து பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பீச் சத்தம், அந்த மண் நல்லா சில்லுன்னு காற்று ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுட்டு அதுக்கப்புறமா டின்னர் இங்கே சாப்பிட்டுக்கலான்னு அங்கேருந்து நேராக வந்து ஆப்போசிட்டில் இருக்க கடைக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா நல்ல இறா மீன் எல்லாமே இருந்துச்சு. 11:30 மணி ஆயிடுச்சு. அதனால தான் சரி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சாப்பாடு இல்லை, நான் மீன் குழம்பு எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்து கல் தோசை, அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எறா தொக்கு, அதுக்கப்புறமா முட்டை பொடி இதெல்லாமே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி என்னென்னு தெரியல, டேலேருந்து நைட் வரைக்குமே மீன் எறா இது மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஒரு கல் தோசை வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பார் தான் இன்றைக்கி போட்டு சாப்பிட்டேன். எனக்கு மீன் குழம்பு அவ்வளோவா பிடிக்கல. சாம்பார் அதுக்கப்புறமா வந்து சிக்கன் கிரேவி இதெல்லாமே வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இந்த எறா தொக்கு வந்து சூடாக சாப்பிடும் போது பீச் கிட்ட உட்காந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே உட்காந்து சூப்பராக சாப்பிட்டோம். எனக்கு வந்து எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் இட்லி தான். ஆனால் இட்லி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் தோசை வாங்கி சாப்பிட்டேன். நான் இட்லியோட அந்த கறி குழம்பு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டுனா அது கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வீடு ஃபுல்லாக வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. நாங்கள் எங்கெங்கே பொருள் எங்கெங்கே வைக்கணுமோ ஹால், கிச்சன், அதுக்கப்புறமா ரூம் எல்லாமே நான் வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே வந்து சாயந்தரமாக எனக்கு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே டெலிவரிக்கு வந்துருச்சு. நாங்கள் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்னோடய வாஷிங் மிஷின் இதுதான்.
இதில் வந்து நல்லா வந்து சேஃப்டியான இந்த டோர் கொடுத்துருந்தாங்க ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜ் எங்களால் ஏற்றவே முடியல. அங்கே வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க தான் வந்திருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணி அது மேலே எடுத்து வந்தாங்க. அது ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு நியூவாக வாங்குறோன்னா அது எக்ஸைட்மெண்ட்டாக தானே இருக்கும். அதுவும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரிட்ஜ் வேறு. அதுக்கப்புறமா எல்லாமே அன்பாக்ஸ் பண்ண சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்ட். எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் நிறைய பேர் வந்து கிச்சன் டூர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீட்டில் நான் கிச்சன் டூர், ஹோம் டூர், ஃப்ரிட்ஜ் டூர் எல்லாமே நான் சூப்பராக அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். வந்தவங்களுக்கு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு எங்கள் அண்ணன் வந்து நைட் வேலையிலேருந்து வரும்போது சிக்கனும் நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த சிக்கன் ஷாப் வந்து மண்ணடியில் தான் இருக்குது. இந்த சிக்கன் ரோல் வந்து மைனஸ் வச்சு கொடுப்பாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நைட் டின்னருக்கு வந்து எக் போட்டு மக்ருனி தான் செஞ்சுருந்தேன். எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். இன்னைக்கு டே வந்து ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக ஃபுல்ஃபில்லாக போச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.